மீட்பை குறித்த அறிவு என்னைக்கு பெறுகிறதோ, அதை குறித்து தேவனோட வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதான் இறுதியானது, உறுதியானது என்று நினைத்து அதான் ஃபைனல் அத்தாரிட்டி நினைச்சீங்கன்னா மனது ரெஸ்டா இருக்கும். இன்னைக்கு மக்களுக்கு மீட்பை குறித்த அறிவில்லை. இன்னைக்கு பெரும்பாலும் ஆண்டவர் அவ்வளவு செஞ்சு அவளை மீட்பை ஏற்படுத்தி நீ பரலோகம் போவேன்னா அது அவருக்கு தான் தெரியும். இது தாழ்மை இல்லை, இது மதியின்மை. வசனம் ஒரு காரியம் சொல்லுதா, அந்த வசனத்துல உறுதியா நில்லுங்க. வசனம் என்ன சொல்லுதோ, வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருக்குள் பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லுதென்றால், உண்டாயிருக்கிறதா, மீட்பு உண்டாக போகுதுன்னு சொல்லல, உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லுதென்றால் அப்படியே அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அரவணைங்க. பாஸ்டர் எப்படி சொல்றீங்க என்றால், நீங்க செஞ்ச பாவத்தை பார்க்கலும் உங்களுக்காக கொடுத்த கிரயம் என்பது 1000-10,000 மடங்கு விலையேறப்பட்டது. அதை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகத்தில் நீதிமானாய் இருக்கிறாங்க உணர்வை கொடுக்கிறார்.